நம்ம ஆக்டர் பரத் லாஸ்டா என்ன படம் நடிச்சாருன்னே நமக்கு இது வரைக்கும் தெரில. பரத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. சரி, இப்போ காளிதாஸ் 2 அப்படின்னு ஒரு படம் நம்ம பரத் நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு படம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பாட்டு காளிதாஸ் 2ன்னு போட்டு வச்சிருக்காப்புல. இந்த படம் ஓடுமா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டோட உட்காந்து பார்த்தோம். ஏன்னா எப்படி சொல்ற, ஃபர்ஸ்ட் பாட்டு செம்ம ஹிட்டா இருந்தால் செகண்ட் பாட்டு ரொம்ப சொதப்பி விட்டுருவானுங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது கைஸ். ஒரு தரமான ஒரு ஒர்த்தபுளான ஒரு மூவி. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை தியேட்டரில் போய் தாராளம் உட்காந்து பாருங்க. ஏன்னா ஒரு படத்தில் லாஸ்ட்டாக 2-3 சீன் ஒரு ட்விஸ்ட்டாக ஒன்று வைக்கலாம். ஆனால் படமே ஃபுல்லாக ஒரே ட்விஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கு? அப்படிதான் கைஸ் இந்த ஒரு படம் அந்த காலேஜ் 2 இருந்துச்சு. அது யார் அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஒரு கட்டத்தில் வெறுப்பை உண்டாக்குற அளவுக்கு அந்த கொலையாளியை சீக்கிரத்தை கண்டுபிடிச்சதை சுட்டு கொல்லுங்கடா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அது அப்படி ஒரு தரமான ஒரு செய்கை அந்த படத்தில் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை போய் பாருங்க. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை முசத்தை பார்க்கணும். நம்ம போலீஸ் அதிகாரியாக நம்ம பரத் இருக்காப்புல. அவர் அங்கே உள்ள கிரைம் த்ரில்லரான ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு அவர் லைஃப் போய்கிட்டு இருக்கு. சரி, நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அங்கே பார்த்தா ஒரு 3 வயசு பொண்ணு காணாமல் போயிடுது. இதை பார்த்தா நம்ம இந்த ஒரு கேஸ் நம்ம பரத்துக்கு வருது. நம்ம பரத் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகும் போகும்போது அந்த பொண்ணு எங்கே வச்சு எது வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் தேடி பிடிச்சி போகும்போது அங்கே பார்த்தா ஸ்டீவன் ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவர் ஒரு லாயராக இருக்காப்புல. அவர் மேலே நம்ம பரத்துக்கு அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம அந்த ஸ்டீவன் மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பரத்தை நம்ம ஸ்டீவனை ஒரு கட்டத்துல விசாரிக்கிறாப்புல. விசாரிக்க போகும்போது ஸ்டீவன் தான் கொலையாளி நம்மளே ஒரு கட்டத்தை யோசிச்சிருவோம். ஆனால் இவனை பிடிச்ச எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் வச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பரத் நினைக்கிறாப்புலன்னு பரத் நினைக்கும் போகும்போது நம்ம பிரகாஷ்ராஜ் ஒரு கட்டத்தில் வராப்புல. பிரகாஷ்ராஜ் அவர் ஒரு ஜூனியர் லாயராக ஒரு இந்த ஸ்டீவன் இருக்காப்புல. அதனால நம்ம பிரகாஷ்ராஜ் காப்பாற்றிறாப்புல. காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம பரத்தை என்ன இப்படி ஒரு குற்றவாளியை நிரவாதின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரகாஷ்ராஜ் கூட்டிட்டு போயிடாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்காப்புல. அடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொரு கொலை ஒன்று வருது. அதுக்கப்புறம் 2 ஆண்கள் ஒரு கட்டத்தில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கா. இதை பார்த்து நம்ம பரத் இவன் தான் அந்த ஸ்டீவன் ஒரு மெயினான ஒரு குற்றவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க போகும்போது அவரு உண்மையில இந்த ஸ்டீவன் சொல்லக்கூடியது ஒரு 3 பேர்த்த கொண்டிருக்காப்புல. ஆனால் சின்ன பொண்ணு ஒரு கட்டத்தில் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு எப்படி சுட் கேஸில் கிடக்கு. இதை பார்த்து நம்ம பரத் இவன் தான் அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போகும்போது அங்கே பார்த்தா இப்படி ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்ம ஸ்டீவன் தான் ஒரு கொலையாளி. அந்த பொண்ணை அவன் தான் கடத்தியிருக்கான். அந்த ஸ்டீவன் சொல்லக்கூடிய கேரக்டர் அந்த பொண்ணை கொண்டிருக்க மாட்டான். அவன் வேற ஒரு 3 பேர்த்த கொண்டிருப்பாப்புல. அது எதனால ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரத்து ஒரு கட்டத்தில் விசாரிக்கிற விசாரணை சில வேலையோட ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஸ்டீவன் சொல்லக்கூடிய கேரக்டர் அந்த 3 பேர்த்த கொண்டதுக்கு அவர் ஒரு பர்சனல் லைஃப் ஒரு கட்டத்தில் காரணமாக இருக்கிறனால அவர் கொண்டிருப்பாப்புல. ஆனால் அந்த சின்ன பொண்ணை கொண்டது யாரு? அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 3 பேர் இறந்துருப்பாப்புல. அது யாரு கொண்டா எவரு கொண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம பரத் கண்டுபிடிக்கிற விசாரணைலாம் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான ஒரு ட்விஸ்டா இருக்குங்க. அதை பார்க்கும்போது படத்துல ஒவ்வொரு சீனும் நமக்கு பார்க்கும்போது ஒரு இடத்துல நம்ம போர் அடிக்காது. ஃபுல்லா ஒரே எப்படி சொல்றது, யாரா அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு கட்டத்துல இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு ட்விஸ்டா ஒன்று வச்சுருவானுங்க. அதை விட பெரிய லெவலில் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம பரத் அவரோட ஆக்டிங்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவனை ஒரு ஆக்டிங்கை பார்த்து ரசித்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்புல நம்ம பரத். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். ஆனால் இந்த ஒரு படத்தில் மெயினாக நம்ம பரத்தோட ஒரு போலீஸ் அதிகாரியாக நம்ம பவானி ஸ்ரீ அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம பரத்துக்கு ஒரு உயர் அதிகாரியாக வராங்க. ஆனால் அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் இந்த பொண்ணுலாம் ஒரு போலீஸா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ஒரு கட்டத்தில் தேவையில்லாமல் வேற ஒரு கேரக்டர் போட்டுக்கலாமே, இந்த ஒரு பவானி ஸ்ரீயை எதனால போட்டாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்தை தோணுச்சு. மித்தபடி அதான் அவரோட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் மாதிரி போட்டு அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பவானி ஸ்ரீ ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிகமடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தில் நம்ம ஸ்டீவனா நம்ம அஜய் கார்த்தி அவர் தான் அந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் வில்லனாக காமிச்சு கடைசியில் அவரோட லைஃப் ஒரு கட்டத்தில் காமிச்சிருப்பா. அவர் எதனால போட்டு ஏன் கொலை ஒன்னாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிகமடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட நம்ம சாம் சிஎஸ் அவர் தாங்க இந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நம்ம சம ஒரு எங்கேஜிங்காக சம ஒரு த்ரில்லரான ஒரு பிஜிஎம் போட்டு வேற நாளும் சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம சாம் சிஎஸ். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ செந்தில் அவர் தான் இந்த படத்தோட ஒரு டைரக்டர் இருக்காப்புல.
தக்காளி தாறுமாறான ஒரு டைரக்ஷன் கைஸ். ஏன்னா எப்படி ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது தக்காளி எப்படி இப்படிலாம் யோசிச்சு பண்ணாப்புல அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. டைலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக நம்ம ஸ்ரீ செந்தில்குமார் வந்து எழுதியிருக்காப்புல. கண்டிப்பாக கடந்த இந்த வாழ்த்து தெரியுங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு ஒர்த்தபுளான மூவி. கண்டிப்பாக நம்ம பரத் தரமான ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. குடும்பத்தோட தாராளமாக உட்காந்து